வருஷா வருஷம் அவங்க நம்மளை உருட்டுறாங்க, நாமளும் உருட்டுப்பட்டே பழகி போயிட்டோம். அவன் குடிச்சு பழகிட்டா, நான் கொடுத்து பழகிட்டேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. இது ரீவைண்ட் 2025ல செக்குல ஆட்டின சுத்தமான உருட்டு. செக்குல ஆட்டின சுத்தமான உருட்டு. வருஷ ஸ்டார்டிங்ல சட்டசபையில தேசிய கீதம் எப்ப பாடுறது அப்படின்றது ஒரு பெரிய பஞ்சாயத்தாய் போச்சு. சட்டசபைக்கு வர வேண்டிய கவர்னர் வர்றப்ப தேசிய கீதம் போடல, பஞ்சாயத்தாடா இது, பஞ்சாயத்தா இது, எனக்கு மான மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெளியே போக தேசிய கீதத்தை நாங்க கடைசியில தான் போடுவோம் அப்படின்னு ஆள்ற அரசாங்கம் சொல்ல ஒரே பஞ்சாயத்தா போச்சு. நான் போறேன், ஒண்ணு போக வேணாம் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தா நீங்க போப்பா, நான் எங்க போவா? இதுக்கு நடுவுல 2024 டிசம்பர்ல அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் நடந்த ஒரு ரேப் கேஸ் 2025 ஸ்டார்டிங்லயும் பிரச்சனையாச்சு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் அந்த மாணவிக்கு அங்கு நடந்தது என்ன? அப்போ யாரோ ஒரு சாருக்கு தொடர்பு அப்படின்னு ஒரு மேட்ரு வெளியே வர 2025 ஸ்டார்டிங்ல சட்டசபையில நம்ம ஏடிஎம்கே காரங்க யார் அந்த சார்னு போஸ்டர் பேட்ஜ் ஒட்டி ஒரு பெரிய உருட்டா உருட்டுனாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. இதுக்கிடையில இவருதான் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி அவரை உள்ள வச்சு, ஆனா அந்த அக்யூஸ்ட் கட்சிக்கு எவ்வளவு பெரிய சேவைகள்லாம் பண்ணிருக்கிறார் அப்படின்னு நம்ம சபாநாயகர் ஒரு கட்சி மீட்டிங்ல பேசினதை மறந்தே போயிட்டானுங்க. நேத்து இடியாப்பமும் பாயா வந்திருந்தீங்களே, ஆமா நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. அது அவன் பிச்சை எடுத்த காசுதான். நம்ம ஊர்ல இடைத்தேர்தல் நடத்துறது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கிய எலெக்ஷன் உருட்டு அப்படின்றது ஈரோடு பை எலெக்ஷன்ல இதுக்கு முன்னாடி நடந்த பல எலெக்ஷன்லயும் பார்த்துட்டோம். இப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஈரோடு பை எலெக்ஷன்ல என்னாச்சு அப்படின்றது ஊர் உலகத்துக்கே தெரியும். 3000 ரூபாய் கொடுக்குறோம் கைச்சினா சார்பா. சரி, ஒரு சாரி இருக்கு, ஒரு 10 கட்ட வரைக்கும். எங்க வரட்டும், இங்கே வரட்டுமா? கிடைக்கும். ஒரு ஓட்டுக்கு 10,000, வெள்ளி கொலுசு, ஸ்மார்ட் வாட்ச், ட்ரிப்பு அப்படின்னு ஒரே ஜகஜோதியா நடந்து முடிஞ்ச இடைத்தேர்தல்ல EVKS இளங்கோவன் ஜெயிச்சாரு. எப்படி ஜெயிச்சாரு அப்படின்றது எலெக்ஷன் கமிஷன் உட்பட ஊர்ல இருக்கிற எல்லா பயல்களுக்கும் தெரியும். ஆனா யாருமே வாயை திறக்கல. சரி, அவர் ஒரு வருஷமா தாக்கு பிடிப்பாரு கேட்டா அவர் படுத்த படுக்கையாகி EVKS இளங்கோவன் இறந்து போக அதற்கு பிறகு அவரோட பையனுக்கு தான் அந்த தொகுதியில சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு அவரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே காரங்க காங்கிரஸ்க்கு ஒரு உருட்டை போட்டுட்டு அவங்க கட்சிக்காரர் ஒருத்தர் நிப்பாட்டி வச்சு ஜெயிச்சுட்டாங்க. அவங்களுக்கு சாதகமாவே செஞ்சுக்கிறாங்க. சோக்காடிங்க பாதி பேர் ரேஸ் விடுறதையே நிறுத்திட்டாங்க. இதுல இந்த ஈரோடு பை எலெக்ஷன் உருட்டு நாங்க வாக்காதா அப்படின்னு ஏடிஎம்கே கொண்ட எல்லா கட்சியும் வந்து நாங்க இந்த எலெக்ஷன்ல போட்டி போடல அப்படின்னு சொல்ல, சீமான் அண்ணா மட்டும் நான் நிக்கிறேன்டா அப்படின்னு பாண்டடா வண்டியில ஏறி தோத்து போனாரு. இப்போ ஈரோட்ல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு உங்க இடைத்தேர்தலை ஜெயிச்ச எம்எல்ஏ யாருன்னு கேட்டா 4 ஆப்ஷன் கூட வேணா பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. உங்களுக்கு உங்க எம்எல்ஏ யாருன்னு தெரியுமா? மார்ச் மாதம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட் போட்டாங்க. பட்ஜெட் போடுறப்போ ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே காண்டில் இருக்கிற நம்ம தமிழ்நாடு அரசு அந்த ருப்பி சிம்பிளை யூஸ் பண்ண மாட்டோம், ரூபா சிம்பிளை தான் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. மொழி கொள்கையில் நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோம்னு காட்ட அதில் ரூன்னு வச்சுருந்தோம், அவ்வளவுதான். ஆனால் தமிழை பிடிக்காதவங்க அதை பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க. கண்ணாடியை திருப்பினா எப்படி ஜீவா வண்டி ஓடும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபாண்ட்டுக்கு பதிலாக இந்த சிம்பிளை யூஸ் பண்ணால் மட்டும் விலைவாசி குறைஞ்சு போயிடுமா, இல்லை டேக்ஸ் எல்லாம் அதிகமாயிடுமா, இல்லை நாட்டில் எல்லா மக்களும் செழிச்சிருவாங்களா? ஒண்ணுமே புரியலையடா மாதவா, என்ன மாதவா இப்படி உருட்டுறீங்க அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த முதல்ல அந்த ரூபாய் சிம்பிளை உருவாக்குறதே ஒரு தமிழன் தாண்டா அப்படின்ற விஷயத்தையே நம்ம கவர்மெண்ட் மறந்து போயிட்டாங்க. செக்குல ஆட்டின சுத்தமான உருட்டு அப்படியே கட் பண்ணி ஏப்ரல் மாசம் வந்தா இந்த வருஷமும் வாயை கொடுத்து வாங்கி கொட்டி கொள்ற அவார்டு வாங்கினவர் நம்ம அமைச்சர் பொன்முடி அவர்கள். சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படி. போன வருஷமும் இலவச பஸ் பாஸ் ஓசி பாஸ் தானே அப்படின்னு கேலி பண்ணவர் சோசியல் மீடியால ஹெவியா ரோஸ்ட் செய்யப்பட்டார். இங்க இருந்து கோயம்பேடு போனோம்னாலும் இங்க இருந்து எங்க போனோம்னாலும் எல்லாம் அதுக்கப்புறம் சொந்த கட்சியை என்ன பண்ணுச்சு, இவரை கை கழுவிட்டு இருக்கிற அமைச்சர் பதவி, இருக்கிற கட்சி போஸ்ட் எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டாங்க. ஸ்டாலினின் உத்தரவை தொடர்ந்து அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அந்த நேரத்தில் அவர் வகித்து வந்த அமைச்சர் பதவி உயர்கல்வித்துறை அமைச்சர் என்பது நம்ம கித்தனா பேருக்கு தெரியும், மறந்திருப்பீங்கல்ல?
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்த பிஜேபி ஏடிஎம்கே 2025 இதே ஏப்ரல் மாசம் மறுபடியும் பேட்ச் ஒர்க் பண்ணி பேட்ச் அப் ஆயிட்டாங்க. எப்படின்னா டாக்ஸிக்கான ஒரு எக்ஸ் கூட மறுபடியும் ரிலேஷன்ஷிப்ல இறங்குறீங்க. உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரியை வேணா நீ வச்சுக்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். இதுக்கு மேல பிஜேபி கூட நாங்க கூட்டணி சேர்ந்தா என்னன்னு கேளு அப்படின்னு போன வருஷம் தான் எடப்ஸ் அறிக்கையெல்லாம் விட்டாரு. மேடைக்கு மேடை எல்லா கட்சியிலையும் ஏடிஎம்கேக்காரங்க பேசுறாங்க. ஆனா எதிரிகளை வெல்ல மீண்டும் என் டாக்ஸிக் எக்ஸோட நான் ஒன்று சேர்றேன் அப்படின்னு எடப்ஸ் நான் உள்ள சேர்ந்து எதிரிகளை வெல்றதுக்கு என் எக்ஸ் டாக்ஸிக்கா இருந்தாலும் பரவாயில்ல நாங்க ஒன்று சேர்றோம் அப்படின்னு எடப்ஸ் ஜாயின் பண்ணதுதான் இந்த வருஷம் தமிழக மக்கள் மீது நடத்தப்பட்ட இன்னொரு பெரிய உருட்டு. நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ஒரு பக்கம் ரிலேஷன்ஷிப் பேட்ச் அப் ஆகுது, ஆனா மே மாசம் இன்னொரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகுது. இது அப்பா மகன் பாச போராட்டம். பாமகல அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரே பிரச்சனை. என்ன பாஸ், எல்லாம் நல்லா தானே இருந்தீங்க, பெட்டியெல்லாம் சும்மா தானே பிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, என்ன உங்களுக்குள்ள பஞ்சாயத்து அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே மே மாசமே மவனே எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னு ராமதாஸ் ஐயா பெரிய ஐயா ஒரு கட்சி மீட்டிங்ல சொல்ல, இந்த பக்கம் வந்து அவர் கிடக்கிறாரு அப்படின்ற ஆங்கிள் நம்ம சின்னையா சொல்ல, அதுக்கு பிறகு கட்சி பொதுக்கூட்டத்திலேயே 2 பேரும் பிரிஞ்சு போக, கட்சிக்கு வேற இன்னொரு பேரனை கூட்டிட்டு வர, அதெல்லாம் முடியாது நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்னையா போராட்டத்துல இறங்க ஒரே பாச போராட்டமா போயிடுச்சு. இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. இதுக்கு நடுவுல நம்ம கவர்மெண்டே முருகர் மாநாடு எல்லாம் நடத்தி நாங்களும் ஹிந்துஸ்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரியுமா அப்படின்னு ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான உருட்டுனாங்க. அப்படியே கட் பண்ணி ஜூலை மாசம் வந்தா யாரை எதிர்க்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சு டார்ச் லைட் எல்லாம் தூக்கி போட்டு கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷன் நின்று தோத்து போனாரோ அவரே அந்த கட்சியோட ஐக்கியமாகி அவங்க கட்சி சார்பிலேயே ராஜ்யசபா எம்பி ஆகி நம்ம உலகநாயகன் ராஜ்யசபால போயிட்டு நான் ஒரு எம்பி அப்படின்னு கையெழுத்தெல்லாம் போட்டது மிகப்பெரிய உருட்டு ஜூலை மாசம். அப்படியே கட் பண்ணி ஆகஸ்ட் மாசம் வந்தா போன வருஷம் அரசியல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ண நம்ம விஜய்னா 2வது மாநாடு மதுரையில பிரம்மாண்டமாக நடத்தி முடிச்சார். மிரட்டலான கூட்டம், மதுரையே அள்ளு சில்லாயிடுச்சு, அழுங்கிருச்சு குலுங்கிருச்சு. ஆனா அந்த எலெக்ஷன்ல அப்பாவை பார்த்து அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டது ஒரே ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இதுக்கிடையில நம்ம சிட்டியை தூய்மைப்படுத்துகிற தூய்மை பணியாளர்களோட வேலையை பிடுங்கி அது பிரைவேட்காரங்களுக்கு கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட் முடிவு பண்ண, இது பொறுக்காம நாங்கள் கவர்மெண்ட் வேலையில் தாங்க இருக்கிறோம் சாமி, அப்படித்தானே சொல்லி சாமி எங்களை நம்ப வச்சு உருட்டுனீங்க அப்படின்னு அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் ரோட்டுக்கு இறங்கி போராட்டம் பண்ணுறது தப்பு அப்படின்னு கோர்ட்டு மூலமாக ஸ்டே வாங்கி அந்த போராட்டத்தையே தடை பண்ணி அவங்கள அடித்து பற்றினாங்க நம்ம ஆளுங்கட்சி. இது பற்றி கேட்கறதுக்காக மேடைக்கு மேலே போயிட்டு மைக்க நீட்டினா அதெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சம்மந்தப்பட்ட எல்லாருமே எஸ்கேப் ஆனாங்க. ஒட்டுமொத்த சொசைட்டி மேல் நடத்தப்பட்ட இன்னொரு மிகப்பெரிய உருட்டு. அடுத்ததாக செப்டம்பர் வாரம் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் அண்ணா வாரம் ரோட் ஷோக்கு வந்தாரு. விஜயை பார்க்கறதுக்காக லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு ஊர்லயும் கூட்டமா கூடினா. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா, கீழே இறங்குப்பா. திருச்சியில பயங்கர கூட்டம், நாகப்பட்டினம் திருவாரூர்ல பயங்கர கூட்டம். அடுத்ததாக என்னடா இது நம்ம கோட்டரு கோழி பிரியாணி ஆளுக்கு 500 லாரிலாம் வச்சு கூப்பிட்டாலும் யாருமே வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்க, புதுசா ஆரம்பிச்ச இந்த கட்சிக்கு எம்புட்டு வாரு கூட்டம் அப்படின்னு உள்ள வைத்தறிஞ்சுக்கிட்டு இருக்க கரெக்டா தொக்கா வந்து மாட்டிச்சு. செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர்ல 41 பேரை பலி வாங்கிய கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக அடுத்தடுத்த வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகின்றன. கரூர்ல நடந்த கூட்டத்துல ஒரு 10 நிமிஷத்திலேயே பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்ற அந்த சாங் வைரல் ஆகிறதுக்கு முன்னாடியே 41 பேர் அங்க வந்து கூட்டத்தில் நசுங்கி மிதிபட்டு ஸ்டாம்பீட்ல இறந்து போனாங்க. உங்க கூட்டத்திலான 41 பேர் இறந்தாங்க, ஏன் வந்து பார்க்கல அப்படின்னு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் விஜயன் கோவை போட்டு அடிக்க ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு வீடியோவை போட்டுட்டு 1 மாதம் கழிச்சு அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரையும் மெட்ராஸுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி பணத்தை எல்லாம் கொடுத்து இன்னைக்கு சிபிஐ கையில் அந்த கேஸ் இருக்குது. இதுக்கிடையில் சிபிஐ ஓவர் நைட்டு 41 பேருக்கு எப்படி பாஸ் நீங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்படின்ற கேள்வியை இப்போ வரைக்கும் கேட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்கதா நியூஸ் எல்லாம் தொடர்ச்சியாக சொல்லுது. அந்த உருட்டுக்கு பதில் எப்போ கிடைக்கும்? அடுத்த வருஷம் கிடைக்கலான்னு நினைக்கிறேன். ருக்கோ ஜரா,
சபர் குரு. அடுத்ததாக நவம்பர் மாதம் ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டா கேள்வி கேட்டவனே குழம்படிக்கிற மாதிரி அசரடிக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்றதுல கெத்துரா எங்க ஆண்டவர், கெத்துரா எங்க உலக நாயகன் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்ல ஆண்டவர் வந்தப்போ ஒரு ப்ரெஸ்காரரு, ஏன் சார் டார்ச் லைட்லாம் வச்சு நீங்க வந்து எரிச்சிங்க, டிவி எரிச்சிங்க, இப்போ ஏன் சார் டிஎம்கே உடைய போய் சேர்ந்துட்டீங்கன்னு சொல்ல டார்ச்சை எவனும் தூக்கிட்டு போயிட்டான், அதனால தான் நான் போய் டிஎம்கே பக்கம் சேர்ந்துட்டேன். ஒட்டுமொத்த ப்ரெஸ் சோசியல் மீடியால ஏதாவது புரிஞ்சாப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற அசரடிக்கிற மாதிரி பதில சொல்லிட்டு போய் தலையை பிச்சுட்டு சாவுகடா அப்படின்னு ஆண்டவர் ஒரு பெரிய உருட்டினாரு நவம்பர் மாசம். கமலோட தீவிர ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷன் இப்படி எடப்ஸை விட தவழ்ந்து போயிட்டு இருக்கிறாரே அப்படின்னு ரொம்ப நொந்து போயிட்டாங்க. அடுத்ததாக வந்துச்சு இதோ டிசம்பர் மாசம். சும்மா இருந்த திருப்பரங்குன்றம் இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸ். திருப்பரங்குன்றத்து கார்த்திகை தீபம் இன்னைக்கு ஒரு தீபத்தூள்ல ஓரமா போய் ஏத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ஹைகோர்ட்டு ஓகேப்பா அப்படின்னு ஆர்டரை போட, அதை எப்படி நீ என்ன கேட்காம ஆர்டரை போடலாம் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் அதெல்லாம் ஏற்றக்கூடாதுன்னு 144 போட திருப்பரங்குன்றம் பெரிய கலவரமாச்சு. சும்மா இருந்த லாடு முருகன் அடே பகுந்துருவண்டா இந்த பக்கம் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முருகன் பேரை வச்சு இன்னைக்கு எல்லா கட்சியும் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தன் ஏத்தணுன்றான், இன்னொருத்தன் ஏத்தாதன்றான், ஒருத்தன் அது தீபத்தூன், இன்னொருத்தன் அது சர்வேயர் தூண்றான். அதுக்கப்புறம் அவனே கோர்ட்ல போயிட்டு அது சர்வே தூண் இல்ல ஜெயின் காலத்திலேயே வந்து விளக்கேற்றுறதுக்காக வச்ச தூணு அப்படின்னு இன்னொரு உருட்டுறாங்க. இப்படி திருப்பரங்குன்றத்தை வச்சு உருட்டு டிசம்பர் மாதத்துல ஜமீன் கொட்ட சமஸ்தானமே ஆடி போயிருச்சு. இல்ல திருப்பரங்குன்றம் மலையே ஆடி போயிருச்சுன்னு தான் சொல்றோம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. அடுத்ததாக இந்த வருஷத்திலேயே அதிகமாக மாத்தி பேசி உருட்டுதுல யாரா அவார்டு வாங்க போறான்னு பார்த்தா அது நம்ம செந்தமிழன் சீமான் அண்ணன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். வருஷ ஆரம்பத்தில் விஜய் தானே ஏன் தம்பி வராம யாருக்கு வரப்போறா, வாங்க தம்பி அப்படின்னு விஜய் அரசியலுக்கு வாங்கன்னு சொல்ல, அவர் கொள்கை 1000 இருக்கட்டும், அவர் கொடி என்ன எது இருக்கட்டும், 1000 இருந்தாலும் அவன் என் தம்பி, நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவர் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன், அது ஒரு பிரச்சனை கிடையாது. விஜய் அவரோட மாநாட்டில் சீமான ஒரு பொருட்டாகவே மதிச்சு எந்த பேரும் சொல்லாம இருக்க கூட்டம் அந்த பக்கம் போறதை பார்க்க, தம்பி விஜய் நீ நடுரோட்டில் நின்னா லாரி வந்து ஏறி மிதிபட்டு சாவ அப்படின்னு இன்னொரு உருட்டு. இது நாள் வரைக்கும் டிஎம்கேவை எதிர்க்கிறது தான் என் கட்சியோட வேலை அப்படின்னு ஒட்டுமொத்த கட்சிக்காரங்களும் வந்து பெரிய பயங்கரமாக உருட்ட, இதுக்கிடையில சிஎம் வீட்டுக்கே போயிட்டு வணக்கம் அப்படின்னு கும்பிட்டு அவங்ககிட்ட ஒரு உருட்டை போட, அதுக்கப்புறம் சாஃப்டா நான் கொஞ்சம் ஹார்ஷா பேசிக்கிறேன் அப்படின்னு டிஎம்கே பக்கம் சாஃப்ட் ஹார்ஷா மாறு, இந்த பக்கம் கிடைக்கிற கேப்பெல்லாம் விஜயை வெட்ட, அப்பப்ப சாஃப்டா பிஜேபி பக்கம் போய் ஒரு உருட்டை போட, இப்படி மாத்தி இந்த பக்கம் உருட்டுனவர் சீமான். 2500 அரசியல்வாதிகளோட இவ்வளவு உருட்டுக்களுக்கு நடுவுல நம்ம ஆளுங்களுக்கிட்ட சிக்கி சின்ன பின்னமான ஒருத்தனும் இருக்கான். அது யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாரு, ChatGPT, ஜெமினி, AI தான் தாங்கிறான்டா. இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். அவனுங்க கிட்ட நம்ம ஆளுங்க போட்ட உருட்டு இருக்கே தாங்க முடியலைங்க. போட்டோவை அப்லோட் பண்ணி அமெரிக்கா பக்கத்துல வை, ஆப்பிரிக்கா பக்கத்துல வை, ஆஸ்திரேலியா பக்கத்துல வைன்னு சொல்றான். இன்னொரு நாதாரி போட்டோவை அப்லோட் பண்ணி ராஷ்மிகாவை கட்டி பிடிக்கிற மாதிரி வை, திரிஷாவை கட்டி பிடிக்கிற மாதிரி வை, நயன்தாராவோட டான்ஸ் ஆடுற மாதிரி வை, வீடியோ செஞ்சு கொடு அப்படின்னு ஏஐ கிட்ட இன்னொரு நாதாரி சொல்றான். இன்னொரு நாதாரி இந்த மாதிரியான ஒரு வேலைக்கு ரெஸ்யூமை மாத்தி கொடுறான் அப்படின்னு ஏஐ கிட்ட சொல்றான். இன்னொருத்தன் வந்து எனக்கு வந்து இந்த கணக்குக்கு வழி தெரியல, கொஞ்சம் கணக்கு சொல்லி கொடு அப்படின்றான். இன்னொருத்தன் இன்னைக்கு எனக்கு வீட்டில் என்ன சாப்பாடுன்னு தெரியல, அதனால சாப்பாடு செய்யறதுக்கு ஐடியா சொல்லுறான். ஜெமினியும் வாய் இருந்துச்சுன்னா சொன்னாலும் சொல்லும். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டுல நானே மறந்த ஒரு உருட்டு டாக் லவர்ஸ் உருட்டு. இந்த வருஷம் தெருவுக்கு 10-15 நாய் அதிகமாக போற வர்ற குழந்தையிலேருந்து அங்கிள்லேருந்து ஆன்டிலேருந்து தாத்தாலேருந்து பாட்டி வரைக்கும் கடிச்சு கொதறி வச்சதான் மிச்சம். இதை பார்த்த கோர்ட்டு கடுப்பாகி அந்த திருநாயெல்லாம் கேஸ்ட்ரேட் பண்ணி எங்கேயாவது கூட்டு போய் அடைச்சு வைங்கடா, ஊசியா போடுங்கடா அப்படின்னு நல்லதா ஒரு ரூலை போட, தெரு டாக் லவர்ஸ் எல்லாம் அது எப்படி நீங்க செய்ய போச்சு, ரோட்ல நாய் இருக்கத்தான் செய்யும், நீங்க ஏன் ரோட்ல நடந்து போறீங்க அப்படின்னு ஒரு உருட்டுனாங்க. நீயா நானால வாண்டடா வண்டியில வந்து அசிங்கப்பட்டாங்க, சோசியல் மீடியால மிதி வாங்கினாங்க. ஆனாலும் மிதி வாங்கினாலும் நாங்க டாக் லவர்ஸ் அப்படித்தான் பேசுவோம் இப்போ வரைக்கும் பேசிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் 2025 இந்த சொசைட்டியும் அரசியல்வாதியும் நம்மளை சுத்தி இருக்கவங்களும் ஆட்டுற உருட்டுகளை நிப்பாட்டினதா தெரியல. இந்த உருட்டுலயே செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு எது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க, லைக் பண்ணுங்க. எதையாச்சும் மறந்துருந்தேன்னா அதையும் நீங்க கமெண்ட்ல போட்டு விடுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவரா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி. நன்றி, வணக்கம்.